உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்மாலஸ்ட் கார் எது அப்படின்னு நான் உங்களை கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஒரு வேளை மாருதி 800, ஆல்டோ, நானோ இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா கரெக்டுங்க. இந்தியாவிலே ஒரு வேளை இது ஸ்மாலஸ்ட் காராக இருக்கலாம். ஆனால் வேர்ல்ட்லே எது ஸ்மாலஸ்ட் கார்னு உங்களுக்கு தெரியுமா? அதுவும் அந்த பர்டிகுலர் கார் 35 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அப்படிப்பட்ட காரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வேர்ல்ட் ஸ்மாலஸ்ட் கார் நேம் என்னென்னா பீல் P50. இந்த காரை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டிரைவிங் தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா இந்த கார் வந்து சிங்கிள் சீட்டட் காருங்க. இந்த கார் வந்து 1962 லான்ச் பண்ணியிருக்காங்க. வெறும் 50 கார் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. 1965 இந்த ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த 50 காரில் வெறும் 27 கார்ஸ் தான் வந்து இப்போதைக்கு எக்ஸிஸ்டன்ஸாக இருக்குங்க. இந்த காரோட ஃபீச்சர்ஸ் வந்து என்னென்னு பார்க்கலாம். இந்த கார் வந்து 3 வீல்டு மைக்ரோ காருங்க. ஒரு வைப்பர் இருக்குது, ஒரு ஹெட்லைட் இருக்குது. ஒரே ஒரு பர்சன் தான் வந்து இந்த காரில் வந்து உட்கார முடியும். டாப் ஸ்பீடு வந்து 60 km/h, 35 கிலோமீட்டர் வந்து மைலேஜ் கொடுக்குதுங்க. இந்த காரில் இருக்க ட்ராபேக் என்னென்னா இதில் வந்து ரிவர்ஸ் ஆப்ஷன் இல்லைங்க. இந்த கார் வந்து இன்னமும் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதுதாங்க இந்த காரோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். பீல்ஸ் கசின்ஸ் தாங்க இப்போதைக்கு இந்த கம்பெனியை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கஸ்டமர்ஸ் வந்து எங்களுக்கு கார் வேணும் அப்படின்னு வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணால் அதே பழைய ஸ்பெக்ஸ் எல்லாம் வச்சு இந்த காரை வந்து டெலிவர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வேர்ல்ட் ஸ்மாலஸ்ட் கார் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களா? இதை நீங்கள் வாங்குவீங்களா? அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள்.